வணக்கம். நாங்க பிஜிபி வேளாண்மை அறிவியல் கல்லூரி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வரோம். நாங்க கிராமப்புற விவசாய அனுபவ பணி திட்டத்துல இருக்கனால இன்னைக்கு இயற்கை விவசாயி கௌரி சங்கர் அண்ணா ஃபீல்ட பார்க்க வந்திருக்கோம். அவர் எப்படி இயற்கை விவசாயம் பண்றாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுத்தமே தண்ணியே பாயாத செடி செடி எப்படி இருக்கு. அதனால தண்ணி அதிகம் விடக்கூடாது. தெரியாம இது வரக்கூடாது. இந்த முருகன் வருது அப்படின்னா உள்ள பூச்சி தாக்குதல் சார் உரிஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதுக்குதான் இந்த மெட்டார விஷயம் என்ன ரகனா போட்டிருக்கீங்க? இது கோஃப் 353ன்னு சொல்லுவாங்க. எத்தனாவது கட்டைங்கண்ணா? இது 4வது கட்டை. கிட்டத்தட்ட 10 கட்டைக்கு மேல ரீச் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன உரம்லாம் போடுறீங்கண்ணா? இதுக்கு மண்புழு இது எரு கொடுப்போம். எரு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் பயிர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹியூமிக்கு கடல் பாசி ஜெல்லு இந்த மாதிரி நாங்களே ஒரு இடுபொருள் தயாரிக்கிற சாணி பாசி கரைசல் அந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் நைட்ரஜன் கொடுப்போம். இதெல்லாமே கொடுப்போம். இப்போ புழு பூச்சி பாத்தீங்கன்னா இந்த குருத்துல புழு வரும். குருத்து புழுவுக்கு பேஸ்லெஸ் பெவேரியா, பேஸ்லெஸ் துரிஞ்சியான் பிளஸ் மோர் ஒரு 10 லிட்டர் டேங்க் 150 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணோம்னா வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுக்கு புழு இடைக்கன் புழு கூட வரும். இடைக்கன் புழு வராம இருக்கும். ஓகே, ஆவரேஜா கிட்டத்தட்ட 45 டன் வரும். வந்திருக்கு. மகசூல் பாதிக்கல. நாங்க முன்னாடியே வருமுன் காப்போம் தானே இது. அதாவது இயற்கை பொறுத்த அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணணும். செயற்கை பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் அடிப்போம். இது வர்றதுக்கு முன்னாடியே அடிப்போம். வர்றதுக்கு முன்னாடியே அடிச்சோம்னா புழு வராது. அதாவது புழு இது என்ன சொல்றதுன்னா பூச்சி வெரைட்டி தான், பூச்சி கொல்லி கிடையாது. அதாவது நம்ம திரும்ப தொடர்ச்சியா 2-3 டைம் மாத்தி ஏதாவது ஒரு இது ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா புழு இருக்காது. அதுவா அதாவது கன்ஃபியூஸ் ஆகி வெளியே போயிடும். அதாவது உள்ள வித்தியாசம் செயற்கைக்கு இயற்கைக்கு உள்ள வித்தியாசம். இயற்கை இடுபொருள் தயாரிப்பு. இது தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, மைதா மாவு, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் ப்ளஸ் தாய் தரம் 1 லிட்டர் போட்டு எல்லாத்தையும் உள்ள மிக்ஸ் பண்ணி 20 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கலாம். 7 நாள் வச்சிருந்தோம்னா ரெடி ஆகிற அடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். கொஸ்டின் கேட்குறேன் கேட்குறேன். நல்ல ஒரே மெத்தட் போடுறது எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதுக்கு நுண்ணுயிரிக்கு உணவு. அதுக்காக தான் இந்த வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, நாட்டு சக்கரை, குளுக்கோஸ் போடுவோம். குளுக்கோஸ் போக இளநீ மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது பார்த்தீங்கன்னா பேன் வந்துட்டு அது புழு. இது எவ்வளவு எம்எல் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க? 1 லிட்டருக்கு 15 ml கூட ப்ளஸ் மோர், புளிச்ச மோர் போடணும். அதுவும் 15 ml தான். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் வச்சுக்கணும்? இது 7 days 7 ரெடியாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் டு 110 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தால் நுண்ணுயிரினுடைய வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கவுண்டிங் குறைஞ்சிடும். அப்புறம் நம்ம கேட்காது. அதிகம் போட்டாலும் கேட்காது. அவ்வளோதான். நாங்கள் இப்போ ரெடி ஆனோம்னா மதர் கல்ச்சர் 1 லிட்டரில் எடுத்து வச்சுருவோம். இது 3 மாதம் ரெடி ஆனோம்னா அதில் எடுத்து வைக்கும்போது 1 லிட்டர் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருவோம். அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும், ஸ்பீட் அப்படியே இருக்கும். அப்புறம் முன்னாடி நாங்கள் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் போட்டுருவோம். இது எந்த மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? ஸ்டோர் ஒன்லி வெயில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹீட் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹீட் இருந்ததுன்னா நுண்ணுயிரி இறந்துடும். அந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதனால இந்த தடவை வச்சுருக்கோம். வெயில் 2 பக்கம் படாது. வெயில் இந்த பக்கம் வெயில் படாது. ஓரளவுக்கு டெம்பரேச்சர் நார்மலாக கம்மியாக இருக்கும். அப்போ தான் நுண்ணுயிரி இறக்காமல் இருக்கும். இது டேங்க் தாங்க. எத்தனை ஏக்கர்னு இல்லை, நம்ம அடிக்கிற ஸ்ப்ரேவை பொறுத்து இருக்குது. ஒரு டைம் அடிக்கடி அடிச்சோம்னா சீக்கிரம் பயந்துடும். மேக்ஸிமம் 120 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் ஒரு அதிகம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ 1 லிட்டருக்கு 15 ml போடுறது 20-25 ml அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி போகும்போது அது கேட்குமா கேட்காதாங்கிறது தெரியாது. நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டுச்சு. சரி, பேசலாம். வணக்கங்க, என் பேர் கௌரி சங்கர். நாங்கள் இருக்கூர் கிராமம் சுப்பையாமலைங்கிற ஊர்லேருந்து இருக்கிறோம். நாங்கள் இப்போ கடந்த 6 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி, கரும்பு, தென்னை ப்ளஸ் பலதானியம், காய்கறியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் பார்த்தோன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணும் போது பூச்சி தாக்குதலும் ப்ளஸ் ஈல்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பல இதில் காரணமாக இயற்கை விவசாயத்துக்கு வரலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வருஷம் வரும்போது எனக்கு ஈல்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. 2வது வருஷமும் ஈல்டு கம்மியாக வந்துச்சு. 3வது வருஷம் அதுக்கப்புறம் பலதானிய விதைச்சு ஒவ்வொரு டைமாக ப்ராசஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈல்டு வந்துச்சு. இன்றைக்கி கரும்பு 60 டன் ஏக்கருக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். குச்சிக்கிழங்கு 18 to 22 டன் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இடுபொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில எதுவும் வாங்குறதில்ல, நாங்களே சொந்தமாக தயாரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் வந்து பூச்சி தாக்குதல் ப்ளஸ் இந்த புழு பேனு எல்லாத்துக்குமே வந்து நாங்களே தான் மருந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெள்ளரிக்காய் போன டைம் போட்டிருந்தோம், வெள்ளரிக்காய் நல்லா ஈல்டு வந்துச்சு. ஆனால் என்ன மார்க்கெட்டில் இப்போ ரேட் இல்லாமல் இருக்குது, அதுக்கு வந்து அதை ப்ராசஸ் தான் அதிகம் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், அங்கக சான்று வந்து கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்த ரினியூவலுக்காக நேற்று வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து இயற்கை விவசாயமாக பண்ணணும்னு ஒரு ஐடியாவோட இருந்துட்டு இருக்கான். என்ன மாதிரி வந்து இன்னும் வெகு பேர் வந்து பண்ணணுங்கிற ஆசை. அதான் உங்க பேருங்க? கௌரி சங்கர் சொல்லி சொல்லிட்டேன்.